பண்ணக்கூடியது முக்கியமாக நம்மளுடைய பிரெயின், மூளை. இந்த பிரெயின் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரெயினுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் முக்கியமாக பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நம்ம இதயத்தை விட கல்லீரலை விட 6 மடங்கு அதிகமாக இந்த பாஸ்போலிபிட்ஸ் மூளைக்கு தேவைப்படக்கூடியது. இது நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து ஒரு காலத்துல கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ இது கிடைச்சிட்டு இருந்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனிதனோட ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா சராசரியா 12 செகண்டுக்கு மேல இருக்காது. இது 2013 இருந்த ஒரு ரிப்போர்ட். அதுவே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 8 செகண்டா குறைஞ்சிச்சு. 8 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்துல நம்மளால கவனத்தை செலுத்த முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட ஹியூமன் பிரெயின் இன்னைக்கு மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? நம்ம மூளையோட அந்த ட்ரை வெயிட்னு சொல்லுவோம். இந்த ட்ரை வெயிட் இது தனியா இருக்குன்னா 60% தேவைப்படக்கூடியது பாஸ்பாட்டிடில்செரின், PS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு. ஸோ மெட்டாமைன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்போலிபிட்ஸ் பிளஸ் ஃபெரிக் சாக்கரேட், இது ரெண்டும் இருக்கக்கூடியதான் இந்த மெட்டாமைன்ல. நம்ம உணவுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட பியூர் வெஜிடேரியன் ஃபுட்ல இருந்து 50 மில்லிகிராம் தான் கிடைக்கும். நான்வெஜ் சோர்ஸ்ல இருந்து 100ல இருந்து 150 மில்லிகிராம் தான் கிடைக்குது இந்த பாஸ்போலிபிட்ஸ்கள். ஆனா ஒரு நாளைக்கு நம்மளுடைய தேவை 300 மில்லிகிராம். இது 300 மில்லிகிராமத்தோட பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படும் போது தான் நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸும் குறைஞ்சிட்டு வருது. அதுக்காக தான் வெஸ்டீஜ் பிரைம் இருக்கக்கூடிய மெட்டாமைண்ட். நம்ம காக்னிட்டிவ் பவர், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, செயல்திறன், தெளிவாக பேசக்கூடியது, தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது மெட்டாமைண்ட். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மெட்டாமைண்ட் கொடுக்கறதுனால அந்த படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், அட்டென்ஷன் இருக்கும், லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கும், பிஹேவியர் கரெக்டா இருக்கும். எக்ஸிகியூட்டிவ்ஸ், காலேஜ் போறவங்களா இல்ல வேலைக்கு போறவங்களா பிசினஸ் பண்றவங்களா யாருக்காக இருந்தாலுமே சரி, இன்னைக்கு காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கு. அந்த காம்படிஷன் டஃபா இருக்கிறதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தனித்திறமைகள் வேணும். அந்த தனித்திறமைகள், அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றதுல இதை டெவலப் பண்ணக்கூடியது புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது மெட்டாமைண்ட். வயதானவங்க மெமரி ரெகக்னிஷன்னா யாரை பார்த்தோம், எங்க பார்த்தோம், என்ன விஷயமா பேசணும், அது உடனடியாக ஞாபகத்துக்கு வரணும். மெமரி ரீகால் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கமா, ஏதோ ஒரு பொருள் எடுத்து கொண்டு போய் வச்சிட்டோமா, எங்க வச்சோம், அது திரும்ப நம்ம இமீடியட்டா ரீகால் பண்ணணும். ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது மெட்டாமைண்ட். 12ல இருந்து எத்தனை வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும் டெய்லி ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட், பிகாஸ் இதுல வெனிலா அண்ட் சாக்லேட் ஃபிளேவர் இருக்கிறதுனால ஒரு சாக்லேட் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி சூ பண்ணி மெட்டாமைண்ட டெய்லி ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும்.